ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவருக்கும் அன்பில் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக யூடியூப் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே மீண்டுமாக இந்த புதிய வாரத்திலே பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நிகழ்ச்சி பார்க்கிற எல்லாருக்கும் நிச்சயமாய் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருப்பதாக நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களோடு, உங்கள் வீட்டுகள், உங்கள் குடும்பங்கள் எல்லாரோடும் இருந்து பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்துவராக அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கர்த்தா வழங்கும்படியாக கொடுக்கும்படியாய் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, குடும்பங்களுக்கு, இந்த வீடுகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் கடந்து போகட்டும். எல்லா கர்த்தாவே நன்மைகளை கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டு வருவதற்காக நன்றி. இனிமேலும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து இந்த வாரம் கூட ஒரு பெரிய அற்புதமான ஒரு வாரமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். தியானிக்கிற வசனங்கள், பாடல்கள், வார்த்தைகள் எல்லாவற்றுமாய் என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னமானது எங்கள் மத்தியில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி பார்க்கிற எல்லா பிள்ளைகளுமாய் இரட்டிமாய் ஆசீர்வதியும். என்னுடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாமத்துக்கு மேம்பதாக மீண்டுமாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாக ஒரு பாடலை உங்கள் மத்தியிலே பாட நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் பாட்டு புஸ்தகத்தில் 226 பாடல் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மயப்படுத்துவோம். ஆத்துமமே எப்பொழுது உள்ளவே உன்னாத்துத தேவனை ஸ்தோத்தரே ஒன்றிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே தருமையாய் கைவிடாமலே தன்மதி போலை காத்தாரே கவலைக்கு நீக்கி கண்ணை துடைத்தான் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே ஒன்றிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே. படகில் படத்து உரைத்தினாலும் தடுப்புரில் அடித்து கழுதாலும் கடலையும் காற்றையும் அகற்றியவை தாக்காரியம் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே ஒன்றிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே அல்லேலூயா ஒன்றிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே. யோர்தானை கடப்போம் அவர் வெள்ளத்தால் எரிகோவை கடப்போம் அவர் துதியால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே ஒன்றிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறது. விழிப்புடன் கூறி அறிந்திருப்போம் விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே ஒன்றிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே
அல்லேலூயா மூழ்கிடுதே என் உள்ளத்திலே நேரத்தின் பெருவெள்ளமே. கர்த்தருடைய நாமத்துக்கு என்பதாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நம்மை கருணையா இதுவரை கைவிடாதபடிக்கு கண்மணி போல் நம்மை காத்து கொண்டு வருகிறார். நம்ம படகில படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் காற்றையும் கடலையும் அமைத்தனர் நம்முடைய ஆண்டவர் நம்மை காத்து கொண்டு வருகிறார். யோர்தானை கடப்போம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. என்றென்றுமாய் நாம் வாழப் போகிறோம். பரிசுத்த வான்களின் பாடுகள் அதி சீக்கிரமாய் முடிந்து கொண்டிருக்கிறது. அது முடியும், வெடிப்புடன் கூடி தரித்திருக்கும் என்று சொன்னால் அவர் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார், வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறதை நாம் இந்த உலகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய வருகை சீக்கிரமாய் இருப்பதனாலே ஜெபத்தோடு நாம் ஆயத்தமாய் காணப்படுவோம். எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த செய்திகளை நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டுடைய வருகை சீக்கிரமாய் இருப்பதனாலே இது கடந்து போகிற எல்லா குடும்பங்கள், விசுவாசிகள் பார்க்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு எச்சரிப்புமாய் இருப்பதாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகத்திலே 34 சங்கீதத்தை உங்கள் மத்தியில் வாசிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 34 அதிகாரம் உடைய கருத்திலே பைபிள் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் எடுத்து 34 சங்கீதம் என்னோடு கூட நீங்கள் படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் ஸ்துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மையப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தோடைய சூழ பாலை நெருங்கி அவரை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி எழுந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை வெற்றிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவர்கள் செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிற பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவளுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எடுக்கணும் எல்லாம் உபத்திரவங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி அவரை ரட்சிக்கிறார். நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தருடைய எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரார். அருமையான சங்கீத புஸ்தகத்திலே 34 சங்கீதத்தை நாம் வாசிக்கிற நேரத்திலே அருமையான வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமாக இந்த சங்கீதமானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்துதிங்கள், ஸ்தோத்திரிங்க. பெறப்பட்ட நாட்களிலே சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிற நாட்கள், உலகமே வேற வித்தியாசமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய ஸ்துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நன்மையானாலும் தீமையானாலும் எந்த காரியம் வந்தாலும் சரிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்தினா நிச்சயமாய் எல்லா காரியங்கள் வெற்றியாய் ஜெயமாய் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். சங்கீதக்காரன் சொல்லுகிறாங்க அடுத்த வசனத்திலே, அதாவது 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என்னோடு கூட கர்த்தரை மையப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். வேறுபட்ட சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மையப்படுத்துவோம். நிச்சயமாய் கர்த்தரால் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு சூழலை மாற்ற முடியும். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள், அதாவது தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் ஒண்ணுமே முடியாது. ஆனால் இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுமட்டும் அவர் ஒருவர் தான் அந்த பெரிய காரியங்கள், ஒரு அற்புதத்தை செய்ய அவராலே முடியும். ஆகையால் இயேசுவை மையப்படுத்துவோங்க, நாம் மேன்மைப்படுத்துவோம். அடுத்த வசனம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நீங்கள் ஆண்டவரை தேடுகிற நேரத்தில் நிச்சயமாய் செவி கொடுப்பார். இந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. ஆண்டவரை அதிகமாய் தேடுங்க. தேடுகிற நேரத்தில் நீங்கள் தேடுங்க. வேதம் அதான் சொல்லுகிறது.
நீங்களை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கிற நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை தேடினேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறானுங்க. அவர் எனக்கு செவி கொடுத்து அது மட்டுமல்ல எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி அவர் என்னை ரட்சித்தார், என்னை விடுதலை ஆக்கினார். குடும்பங்களிலே பயம், அநேகர் வெளியே போறதுக்கு பயம், வீட்டில் இருக்கிறதுக்கு பயம், ஒரு பொருளை தொடுறதுக்கு பயம், ஒரு காரியத்தை செய்வதற்கு பயம், வெளியே போய் ஏதாவது வாங்குவதற்கு பயம், ஒரு பார்த்து பேச பயமா இருக்கிறது. பயத்தோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை தேடுகிற நேரத்தில் எல்லா பயத்துக்கும் உங்களை அவர் நிச்சயமாய் நீங்களாக்கி விடுவார், நீங்களாக்கி உங்களை தப்பு வைப்பார், அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பான். பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் ஆயுசு நாளை கர்த்தர் பெருக பண்ணுவார். வேதம் அதான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்துருங்க, கர்த்தர் நிச்சயமாய் செவி கொடுப்பார். அடுத்த வசனத்தில் 5ஆம் வசனத்திலே அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை நோக்கி பாருங்க. முதலாவது கர்த்தரை தேடுங்க, இரண்டாவதாய் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை பார்க்கிற பிள்ளைங்க நிச்சயமா இந்த வாழ்க்கையில பிரகாசம் காணப்படும். வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில கொடுப்பார். பிரகாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். மோசே நாட்களிலே அந்த சர்ப்பமானது கடித்து, அந்த கொள்ளிவாய் சர்ப்பமானது கடித்து அப்படியாய் ஜனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொன்னார், ஒரு வெங்கல சர்ப்பத்தை செய்து நீ அப்படியாய் உயர்த்தி காண்பி என்று சொன்னார். மோசே அந்த வெங்கல சர்ப்பத்தை செய்து அவர் உயர்த்தி காண்பிக்கிற நேரத்தில் அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொல்கதா மலையிலே அவர் உயர்த்தப்பட்ட நேரத்தில், சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட நேரத்தில் அவரை பார்த்தவர்கள் அவர்கள் நிச்சயமாய் அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் காணப்படும். இயேசுவை பார்த்தவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே வெட்கத்துக்கு பதிலாக அவர் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. அப்படியாய் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை கீழாக வெட்கத்தோடு கூட விட மாட்டார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சூழ்நிலையில எந்த காரியத்திலும் அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். வெட்கத்துக்கு பதிலாக நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், அப்படி எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். கூப்பிட்டார்கள், தேட வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும், அடுத்ததாய் கூப்பிட வேண்டும். கூப்பிட்ட நேரத்தில் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இடுக்கமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்திலும் இடுக்கமாய் இருக்கிறது. குடும்பத்திலே அநேக காரியத்தில் இடுக்கம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் இடுக்கமாய் இருக்கிறது, படிப்பிலே இடுக்கம், வேலையில இடுக்கம், இப்படியாய் சூழ்நிலைகள் நெடுக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா இடுக்கண்களில் நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இடுக்கமா இருக்கிறதா? குடும்பத்திலே உங்களுடைய பண பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார்களா? ஐயோ, என்ன செய்வோம், எப்படி நாம் ஜீவிக்க போகிறோம், வருகாலம் எப்படியா இருக்கும் என்று சொல்லி ஒரு பயத்தோடு இடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தரை கூப்பிடுங்க. அவரை கூப்பிட்டவர்களுக்கு நிச்சயமா இடுக்கம் எல்லாம் நீங்களாக்கி அவரை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் உங்களுக்கு சூழப்பாளையம் இறங்கி விடுவிக்கும்படியாக கர்த்தர் அனுப்புகிறார். ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்திலே, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலே ஆண்டவருடைய தூதனானவர் அவர் பாதுகாப்பாய் கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும், நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பயந்தவர்களை அவர் சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதர்களை அனுப்புவார். அந்த சங்கார தூதன் எகிப்து தேசத்தில் வருகிற நேரத்தில் இஸ்ரவேல் வீடுகளுக்குள்ளே அவருடைய பாதிப்பு வரவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தூதன் கடந்து போகிற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வீட்டிலே மரணம் இல்லாதபடிக்கு தேவன் அந்த குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அப்படியாய் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழப்பாளையம் இறங்கி அவரை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் வசனம், 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், அருமையான வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாட்களில் அநேக காரியங்களை ருசித்து இருக்கலாம், அநேக தேவர்களை ருசித்து இருக்கலாம், அநேக வழிகளை ருசித்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இத்தனையோ காரியங்கள் நம்புனீங்க, இன்றைக்கு ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை நம்பினா நிச்சயமா நீங்க பாக்கியவான்கள். ஒரு நன்மையும் குறைப்படாது. அடுத்த 2 வசனத்தில் வாசிக்கிறோம், 9, 10 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே ஆண்டவருக்கு பயப்படுங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாட்சியிலிருந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. குறைவில்லை, குறைப்படாது. இப்ப பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். அதாவது இப்போ நடைமுறை வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைப்படாது, ஒரு நன்மையும் இல்லாதபடிக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவாய் வைப்பார். கர்த்தரை
பயந்த பிள்ளைங்க, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைங்க, கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறவங்க நிச்சயமாய் ஒரு காரியம் குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாதபடிக்கு உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுடைய வருமானங்கள் கொஞ்சமாய் இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் அதிகமாய் காணப்படும். நீங்க அநேக ஜாதிகளுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு, அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தரை மாற்றுவார். வேதம் தான் சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை கர்த்தருக்கு பயந்துருங்க, அவருடைய பயந்தவருக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் ஒரு வேளை பட்டினியா இருக்கலாம், காடுல சிங்கக்குட்டிகள் நிச்சயமாய் பட்டினியா இருக்காது. அதுக்கு ஏதாவது காரியங்கள், அது பெற்றோர், அது தாய், அது அவருடைய தகப்பன், அந்த குட்டியினுடைய தகப்பன் தாய் நிச்சயமாய் அதற்கு வேண்டிய காரியங்களை கொடுப்பான். அந்த சிங்கம் அது எப்படியாகிடும் அந்த குட்டிகளுக்கு இறையை கொண்டு வந்து கொடுக்கும். ஒருவேளை அது பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆனால் கர்த்தரை நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் எத்தனையோ நாட்கள் கடந்து போய்விட்டது. இப்படியாக 3 லாக்டவுன் என்று சொல்லி கடந்து போய்விட்டது. 4வது, ஒருவேளை இந்த வாரம் 4வது லாக்டவுனா கூட இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு நன்மையும் குறைப்படாது. உங்க வீடுகளிலே நீங்கள் என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறீங்களோ நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க வல்லவனாய் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சியா இருக்கலாம், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. பிள்ளைகளே, 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். இப்படியாக பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த சின்ன பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயந்திருந்தால் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறபடி வந்து எனக்கு செவி கொடுங்கள், ஆண்டவருக்கு பயந்திருங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்க, பெற்றோருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயந்திருங்க, கீழ்ப்படிங்க, நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல வேதத்தில் அநேகர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் அந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சார், அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிச்சார். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஸ்தானத்துல கர்த்தரை வைத்தார். நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பெரியவர்களை கனப்படுத்துங்க, நிச்சயமாய் பிள்ளைகள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வருமானங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்துக் கொண்டு வருவார். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுத்த உங்களுக்கு நான் போதிப்பேன். நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்டை அபேட்சிக்க மனுஷன் யார்? ஜனங்கள் இன்னொரு நாள் வாழும் என்று சொல்லி, நீடித்த நாள் இருக்கு என்று சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த நாட்களிலே பார்க்கிறோம், எல்லா தேசத்திலும் மரணங்கள் அப்படியாய் குவியலாய் மரித்துக் கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார். படிச்சவனும் மறிக்கிறான், வேலை இல்லாதவனும் மறிக்கிறான், பெரிய பணக்காரனும் மறிக்கிறான், பெரிய பட்டதாரியும் மறிக்கிறான், நிறைய சொத்து வச்சும் மறிக்கிறான். அவருடைய மரணம் அப்படியாய் வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறதா நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள் அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்ன தேவனுடைய கிருபை. நான் ஆண்டுடைய கிருபையிலே உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை ஆண்டுடைய கிருபையில் என்று சொன்னால் நான் பேச முடியாது, உங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை கொண்டு வர முடியாது. தேவனுடைய கிருபை கடந்த வாரம் என்னை காத்துக் கொண்டது, அதே போல இந்த வாரம் காத்துக்கொள்ள முடியாத தேவனுடைய கிருபைக்கு நாம் காத்திருப்போம். கர்த்தருக்கு நிச்சயமாய் சாட்சியாய் பயத்தோடு கூட வாழ்வோம். நன்மையை காண முடியாத ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? ஒரு மனுஷன் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவனுக்கு பெரிய ஒரு ஆஸ்தி இருந்தது. அப்படியாக தன்னுடைய ஆத்மாவை பார்த்தவன் சொன்னான், இவ்வளோ சம்பாத்தியத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேனே, எவ்வளவு சொத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேனே, எல்லாம் நீ சாப்பிட்டு பூரிப்பாய் சந்தோஷமாய் இரு என்று சொல்லி தன் ஆத்மாவை பார்த்து அப்படியாய் பேசினான். ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, மதிக்கேடனே, ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்திருக்கிற காரியம் யாருக்கு சொந்தமாக்கும்? அப்படியாக உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை அவன் எடுத்துக்கொண்டு போக முடியும்? ஒன்றுமே எடுத்துக்கொள்ள போக முடியாது. ஆகையால் இருக்கிற காரியங்களை கர்த்தருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக காரியங்களை செய்யுங்க. நிச்சயமா அது நிலைத்திருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எந்த காரியங்களை சேர்த்து வச்சாலும் அது பூச்சியும் துருவும் திருடர்களும் அதை அழித்து போடுவார்கள். பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்க. இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? இப்போ இப்படிப்பட்ட லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு குடும்பத்திலே நீங்கள் ஜெபத்தோடு கூட காணப்படுகிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீங்க, கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறீங்க? சற்று யோசித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் காணப்படுங்கள். இன்னும் அநேக நாட்கள் இருப்போம் என்று சொல்லி அதை நினைக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால்
இந்த பயங்கரமான இந்த கொள்ளை நோய் அதுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க. WHO சொல்லியாச்சு, அதற்கு முடிவு இல்லை. அதற்கு ஒரு காரியம் அதற்கு மாறாக வர முடியாது. அது இருந்து அப்படியா இருக்கும் என்று சொல்லிவிட்டாங்க. ஆகையால் இருந்தாலும் சரிங்க, நம் ஆண்டவருக்கு பயந்திருக்கிற நேரத்தில் நிச்சயமாய் நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு பயந்திருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை வந்தாலும் கூட நீங்க தைரியத்தோடு கூட காணப்படுங்க, ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார். ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார், ஆயுசு நாளை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள். 2 காரியம் பார்க்கிறோம், பொல்லாப்பு, கபடு வசனிப்பு. உண்மையா இருங்க, உன் நாவை காத்துக்கொள்ளுங்க. நாவை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் நாவை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் இருக்கிற இந்த நாட்களிலே ஒருவேளை நீங்கள் குடும்பங்களிலே இருக்கிற நேரத்திலே உன் நாவுகளை நீங்கள் பயத்தோடு கூட காத்துக் கொள்ளுங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வர முடியாது. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் என்று சொன்னால் உங்கள் நாவுகளை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். கபடு வசனிப்புக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு உண்மையாய் காணப்படுங்க. அடுத்த வசனத்திலே 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமை விட்டு விலகு. தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்பட பயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் தீமை விட்டு விலகுங்க. பொல்லாங்கை தோன்றுகிற யாவட்டும் விட்டு விலகுங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல என்னது காரியம், வீட்டுல உட்கார்ந்து சினிமா பார்த்து கொண்டிருக்காங்க. அதாவது தவறான காரியங்களை பார்க்காதீங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுங்க, நன்மை செய்யுங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வதித்திருந்தால் இப்பேற்பட்ட நாட்களிலே விசுவாசி குடும்பங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யுங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். விசுவாச குடும்பங்களுக்கு விசேஷமாய் செய்யுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறது சோர்ந்து போகாது இருங்க. உங்களால் கர்த்தருடைய ஆசீர்வதிச்சிருந்தால் ஏதாவது உதவிகளை நீங்கள் செய்யுங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அது ஒரு ஊழியம். அப்படி செய்கிற நேரத்திலே உங்களுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாய் காணப்படும். அப்படியாக நீங்கள் செய்யுங்க, நன்மை செய்யுங்க, சமாதானத்தை தேடுங்கள், சமாதானத்தோடு வாழுங்க. குடும்பத்திலே சண்டை போடாதீங்க. இப்படிப்பட்ட நாட்களிலே குடும்பத்தோடு நீங்க இருக்கிற நேரத்தில் அநேக காரியங்கள் பிசாசு கொண்டு வருவான், அநேக போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் குடும்பத்தில் சமாதானத்தோடு கூட காணப்படுங்கள், எல்லாவரோடும் சமாதானமாய் இருங்க. வேதம் அதான் சொல்லுங்க. கூடுமானால் ரோமன் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், கூடுமானால் நீங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படியாய் நாடுங்கள். கூடுமானால் உங்களால முடியாது, சமாதானமாய் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டுடைய கிருபையில் என்ன பண்ணுங்க, சமாதானத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் சமாதானத்தோடு காணப்படுங்க. எல்லா வீட்டிலும் குடும்பத்தில் எல்லாரோடும் சமாதானமாய் காணப்படுங்கள். அதையே தொடர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நோக்கமாய் இருக்கிறார். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த மூல முடிச்சில நீங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் வேதம் சொல்லுகிறது அவர் நோக்கமாய் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில இருக்கிறீர்கள் என்று சொல்லி, உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். அவரை நிச்சயமா நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டாருங்க. நிச்சயமாய் உங்களுக்கு அவர் கொடுப்பார், செவி கொடுப்பார். கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருந்து அவன் செவிகள் அவள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்யுடைய பேரை பூமியில் இராமல் அச்சு போகப்பட கர்த்தருடைய முகம் அவளுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஒருவேளை தீமை செய்தால் கர்த்தருடைய கோபம் அவர் மேல் காணப்படும், கர்த்தருடைய முகம் அவருக்கு விரோதமாய் காணப்படும். தீமை செய்யாதீங்க, நன்மை செய்ய நாடுங்க. தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தீமை பிசாசு, தீமை நோக்கம், தீமையான காரியம் எண்ணம் பிசாசு கொடுக்கிற ஒரு காரியமா நாம் பார்க்கிறோம். தீமைக்கு தீமை செய்யாதீங்க. நீங்கள் பொறாமையோடு கூட வாழாதீங்க, யாவரோடு சந்தோஷமா இருங்க, தீமையாய் ஜீவிக்காதீங்க, தீமையை நன்மையாய் வெல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார். அவருடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி நொறுங்குண்ட இருதயம் முழுவதற்கு கர்த்தர் சமீபமாயிருக்கு. நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை தேவன் ரட்சிப்பார். நொறுங்கி வா, இருதயத்தை உடைங்க. தேவனுடைய சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து உடைங்க. உங்களுடைய உடைக்கிற அந்த உள்ளத்தை கர்த்தர் மறுபடியுமாய் உருவாக்குவார். ஒரு குயவன் ஒரு பாண்டத்தை அவன் செய்கிற நேரத்தில் அவனுடைய பார்வையிலே அது சரியில்லாமல் இருந்தால் அதை மீண்டுமாக உடைத்து அதை மீண்டுமாக நல்ல ஒரு பாத்திரமாய் அவன் உருவாக்குவான். அதே போல நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உடைக்கிற நேரத்தில்
அந்த உடைந்த பாத்திரத்தை அவர் அருமையாய் கர்த்தர் உருவாக்குவார். அவர் உடைப்பார், அவர் திரும்பவும் அருமையாக உருவாக்குவார். நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே நீர் உருவாக்கும் என்று சொல்லி நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். 19ஆம் வசனம் அருமையான வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். அநேக துன்பங்கள் இருக்கும். இப்பேற்பட்ட நாட்களில் இந்த சூழ்நிலையில அநேக துன்பங்கள் வரும். வியாதி வரலாம், பண பிரச்சனை வரலாம், வேலையில பிரச்சனை வரலாம், பிள்ளை நிமித்தமாக போராட்டம் வரலாம். வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். வேதத்திலே அருமையான உதாரணம் தானியேல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த பெரிய ஒரு சிலையை வச்சு அதை வணங்கும்படியாய் சொன்னார். ஆனால் அவர்கள் அதை வணங்கவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தாங்க. அவர்கள் அப்படியாய் கர்த்தருக்கு பயந்ததுனால அவளுக்கு அநேக துன்பங்கள் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் நின்றார், அவளை விடுவித்தான். அதே போல தானியேல் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தானியேல் அவன் 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அதை பார்த்து குற்றப்படுத்தினார்கள். இவனுக்கு விரோதமாக குற்றத்தை அவர்கள் உருவாக்கி அதற்கு தண்டனையாய் சிங்க கெபிலே போட வேண்டும். அந்த சிங்க கெபிலே போடுகிற அந்த சூழ்நிலை வந்தது. அவர்கள் போட்டார்கள். அந்த தரியு ராஜா அந்த சிங்க கெபிலே அவனை போட்டான். ஆனாலும் அவனுக்குள்ளே தரியு ராஜாவிடத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க பலமாய் இருக்கிறான் என்று சொன்னார். அதே போல அந்த சிங்க கெபிலே அவனை போட்ட மாத்திரத்தில் கூட கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அவனை தப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவன் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் நிற்பார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிற்பார். உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில தேவன் நிற்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமா என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் நிற்பார். அந்த நிற்கும்படியான வாய்ப்பை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே நீர் வாழும், நீ நில்லும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா நின்று உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருப்பார். அவருடைய எலும்பல் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார். அவன் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எந்த காரியம் இருந்தாலும் கூட கர்த்தர் காப்பாற்றுவார். எப்படிப்பட்ட வியாதியோ எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் அவங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிற. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். தீமை துன்மார்க்கனை கொல்லும். நிச்சயமாக தீமை செய்கிறவன் அந்த தீமையிலே அவன் மரித்து போவான். பார்க்கிறோம். பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தால் சாப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதே போல தீமைக்கு தீமை செய்யாதுங்க, நன்மை செய்ய முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா எச்சரிக்கிறார். நன்மை செய்ய முடியாத ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கடைசி வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை வெற்றிக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. உத்தம ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார். கர்த்தர் அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்கார குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். அவர் நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. நிச்சயமாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ இல்ல நீங்களோ ஒருவேளை தவறான காரியங்கள் ஏதாவது குற்றம் சுமத்தினாலும் கூட அந்த குற்றம் உங்கள் மேல் வரா. நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே 34ஆம் சங்கீதம் அருமையான அதிகாரத்தை நாம் படிச்சோம். இந்த வசனத்தை மீண்டுமாக நீங்க படிங்க. அந்த வசனங்கள் இந்த வாரம் முழுவதுமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவர் துதி எப்பொழுதும் உங்களுடைய வாயில இருக்கட்டும். இந்த நன்மையான காரியங்களை நிச்சயமாய் இந்த வாரத்திலே உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் சில வசனங்களை வேதத்திலிருந்து நாம் பார்த்து நாம் கடந்து போவோம். அதாவது வேதத்திலே அநேக சகோதரிமார்கள் இருந்தார்கள். அதுல முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு அருமையாய் காணப்பட்ட ஒரு சகோதரி, கர்த்தருக்கு அருமையாய் பயந்து ஜீவித்த ஒரு சகோதரியை நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். நாம லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 38 42 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையிலே அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசுக்கு அன்பான ஒரு குடும்பம், இயேசுவை நேசித்து அருமையான ஒரு குடும்பம். லாசரு
அவனுடைய சகோதரிகள் 2 பேரை நாம் பார்க்கிறோம், மார்த்தாள், மரியாள். இயேசு அந்த கிராமத்துக்கு போகிற நேரத்தில் எல்லாம் அவங்க வீட்டில் தான் தங்குவார். அப்படி அந்த கிராமத்தில் பிரவேசித்த நேரத்தில் மார்த்தாள் என்று ஒரு ஸ்திரீ, பேர்கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் பார்க்கிற நேரத்தில் அவள் எல்லாரையும் கவனிக்கிற ஒரு மனப்பான்மை அவளுடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியா இயேசு அந்த கிராமத்தில் வந்த பிற்பாடு உடனே போய், ஆண்டவரே நீ எங்க வீட்டில் வந்து தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழைத்தார். அவளுக்கு ஒரு சகோதரி காணப்படுகிறாள். அவருடைய பேர் மரியாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. அதாவது இந்த சமூகத்துல ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்தாள். முதல் காரியமாக நாம் பார்க்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஆண்டுடைய பாதத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கழிக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்க. மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை, வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளிலே மிகவும் வருத்தமடைந்து இருக்கிற ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறாள். அநேகர் மார்த்தாளை போல காணப்படுகிறோம். அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுறோம். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுகிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமானது உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அநேக நேரத்தில் அநேக காரியங்களுக்கு கவலைப்படுறோம். கவலைப்படாது இருங்க. கவலைப்படாதபடிக்கு உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவள் கவலையோடு கூட இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறாள், நான் தனியே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த மரியாள் என்னோடு கூட எனக்கு உதவி செய்ய முடியாது, அனுப்பிவிடும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவள் கேட்டாள். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்னென்று சொன்னால் 41ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அநேக காரியங்கள் வரும், வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வரும். அநேக காரியங்கள் வருகிற நேரத்தில் கவலையோடு கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரியாள் அவள் ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டாள், தன்னை விட்டெடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்தாள். நீங்கள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துகிற நேரத்தில், உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கிற நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே ஒரு முழத்தை நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் முடியாது. நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. உங்கள் கவலைகள் எல்லாவற்றுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் பாதத்தில் உட்காருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இதே மரியாள் இன்னொரு இடத்துல அவள் என்ன செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். லாசரு மரணத்தை குறித்து யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் மரித்த பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 நாள் ஆன பிற்பாடு அந்த கிராமத்துக்கு விடுமாய் கடந்து போகிறாள். அவளை முதலாய் சந்தித்த சகோதரி யார் என்று சொன்னால் மார்த்தாள். அவள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் நிச்சயமா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவளுக்கு அந்த வார்த்தையை சொல்லி அவர் கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்துல இந்த வார்த்தைகள், அதாவது 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். இவைகள் சொன்ன பிற்பாடு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவளிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள்ளே வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்துல இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளோடு கூட இருந்த, அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாளை சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லனிடத்திலே அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே
அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். இந்த 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவள் பாதத்திலே விழுந்தாள். முதல் காரியமா நாம் பார்த்தோம், இயேசுவின் பாதத்திலே அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த இடத்திலே வாசிக்கிறோம், அவள் இயேசுவை கண்ட உடனே அவளுடைய பாதத்தில் விழுந்தாள். சில நேரத்தில் உட்கார்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் இயேசுவின் பாதத்திலே நீங்கள் விழ வேண்டும். இயேசுவின் பாதத்திலே நீங்கள் விழுந்து நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மரியாள் இயேசு இருக்கிற இடத்திலே வந்தார். அவர் இருக்கிற இடத்துல வந்தார். நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும். ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவள் போய் அவரை கண்ட உடனே அவள் கீழே விழுந்தாள், பாதத்தில் விழுந்தாள். விழுந்து, நீர் இருந்தால் நிச்சயமாய் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னான். அந்த சம்பவத்தின் சுருக்கத்தை நான் சொல்கிறேன். அந்த காரியத்தை கேட்ட பிற்பாடு இயேசு கண்ணீர் விட்டார். 35ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். அவர்கள் கல்லறை எடுத்துட்டு போனார்கள். அதன் பிற்பாடு அந்த வாசலில் வைக்கப்பட்டிருக்கிற, அந்த கல்லறை வாசலில் வைக்கப்பட்டிருக்கிற பெரிய ஒரு கல், அதை புரட்டும்படியாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். புரட்டுங்கள், அதை தள்ளி போடுங்க என்று சொல்லி அவர்கள் தள்ளினார்கள். சில நேரத்தில் உங்களால் முடிந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். அதை தள்ளினார்கள். என்னால் அவங்களால முடியும், ஆனால் உள்ளே இருக்கிற மரித்திருக்கிற லாசருவை யாரும் எழுப்ப முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் கூப்பிட்டார், லாசருவை வெளியே வா என்று சொன்னார். வெளியில வா என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் கட்டோடு கூட வெளியே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இயேசுவின் பாதத்திலே இரண்டாவதாக மரியாள் விழுந்தாள். விழுந்த மாத்திரத்திலே அவளுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சு. வாழ்க்கையிலே ஒரு வேளை சமாதானம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு இயேசுவின் பாதத்திலே நீங்க விடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களால் முடிந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார், அவர் பார்த்துக் கொள்வார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அவள் இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள் என்று சொல்லி. மூன்றாவது காரியமாக இந்த மரியாள் என்ன செய்தாள் என்று சொல்லி அதே யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை வர 6 நாள் முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவு இருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவரோடு கூட பந்தி இருந்தவர்களிலே ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாமல் நலந்தம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அவர் அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இயேசு மறுபடியுமாய் அந்த லாசரு வீட்டுக்கு கடந்து போகிறார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். லாசரும் உயிரோடு எழுந்து அவன் வீட்டில் இருக்கிறான். மார்த்தாள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பணிவிடை செய்ய வேண்டும், மற்றவர்களை கவனிக்க வேண்டும், அந்த காரியம் தான் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் மரியாள் என்ன செய்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை, களங்கமில்லாத தைலம், சுத்தமான காரியம், அவள் இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து உடைத்து அவருடைய பாதத்தை அவள் தன்னுடைய தலை மயிரினாலே முடியினாலே அவள் துடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் பார்க்க நேரத்தில் அவள் இயேசுவின் பாதத்தை அவள் துடைத்தாள். அவள் தன்னுடைய தலை மயிரினாலே அவருடைய பாதங்களை அவள் துடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்தால் கிடைக்கும், ஒருவேளை உட்கார்ந்தால் கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை விழுந்தால் கிடைக்காமல் இருக்கலாம். மூன்றாவதாக அவருடைய பாதத்தை அவள் துடைத்தாள். அவருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டாள். அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதை சேர்த்து வச்சிருக்கிற காரியம். யூதாஸ் காரியம் சொல்றான், ஐயோ இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. தரித்திரத்துக்கு செய்யணும், இதை பண்ணணும் என்று சொல்லி சர்ச்சை இந்த நாட்களிலே சோஷியல் சர்வீஸாக மாற்றி இருக்கிறார்கள்.
ஒரு சமூக சேவைக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வேணாம் என்று சொல்ல, செய்யலாம். ஆனால் கர்த்தருக்கு செய்கிற காரியத்துல கர்த்தருக்கு செய்யுங்கள். கர்த்தருக்கு என்ன வேண்டுமோ அதை செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. அப்படியாய் அவள் ஆண்டவருக்காக அதை வைத்திருந்தாள், அதை ஆண்டவருக்காய் கொடுத்தாள். ஆண்டவருடைய பாதத்துல அதை பூசி அவள் துடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவள் ஆண்டுடைய பாதத்தை துடைத்தாள், ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டாள். மூன்று சம்பவம், இது உண்மையாக நடந்த சம்பவமாய் நாம் பார்க்கிறோம். அந்த மரியாள் எப்படியாக ஒரு சாட்சியோடு கூட காணப்பட்டாலும் இந்த நாட்களில் அதே போல நாம் காணப்படுவோம். மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். மரியாள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்தாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அடுத்ததாய் பார்க்கிறோம், ஆண்டுடைய பாதத்தில் விழுந்தாள். அவள் வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி விழுந்தாள். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாய் நாம் பார்க்கிறோம், அவள் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். உடைய வாழ்க்கையிலே உடைய அற்புதங்கள் வேண்டுமா, உடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே உட்காருங்க, தேவனுடைய சமூகத்திலே விடுங்க, தேவனுடைய சமூகத்தை பிடித்துக் கொண்டிருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியமாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் உட்காருங்கள், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விடுங்க, தேவனுடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்க, தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் ஒருவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகமே வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இயேசு ஒருவர் மட்டும்தான் நமக்கு ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் இன்னும் அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான உதாரணமானது உங்களுக்கு நிச்சயமாய் இந்த வாரத்திலே ஆசீர்வாதமாய் இருப்பதாக இதை கேட்ட உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருங்க, தேவனுடைய சமூகத்தில் விழுங்க, தேவனுடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இது பார்க்கிற கேட்கிற எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நிச்சயமாய் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலை எல்லாம் அவன் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் உங்களை விசாரிக்கிற தேவன். உங்கள் பாரத்தை எல்லாம் ஒப்புக் கொடுங்க, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை எல்லாம் வைத்து விடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். நீ பார்த்து கேட்ட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், அன்றைக்கு இருந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்து கடந்து போனார், மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு அடையாளங்களை இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் ஆயத்தமாய் காணப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே உட்காருவோம், கர்த்தருடைய சமூகத்திலே விடுவோம், கர்த்தருடைய சமூகத்தை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களோடு கூட நான் முடிக்கிறேன். இந்த வசனங்களை கேட்ட பிள்ளைகள், நீங்கள் பார்த்து அப்படியா இருக்காதீங்க, இது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும், இந்த யூடியூப் மூலியமாக வசனங்கள் கடந்து போகட்டும். அந்த கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவாங்க. கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, எங்க நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கிருபையினாலே இந்த நாளை காண முடியாத உதவி செய்தி, இந்த வாரத்தின் முதல் நாளில் வர முடியாத கிருபை தந்தீர். தொடர்ந்து இந்த வாரம் முழுதுமாய் எங்களை ஆசீர்வதியும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த தேசத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த தேசங்களிலே அந்த குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும். குடும்பத்திலே கர்த்தாவே என்ன தேவை இருக்கிறதோ எல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா நன்மையான ஈவுகள் எல்லாம் இந்த வாரத்திலே கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அது ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருப்பதனாலே அது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வாரத்தில் கர்த்தாவே, வெளியில போறவர்கள், வருகிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், கர்த்தாவே வண்டியில போறவங்க, எல்லாரே கேப்ல போறவங்க, பஸ்ல போறவங்க, கர்த்தாவே எந்தெந்த பிள்ளைகள் எங்கெங்க போகிறார்களோ அப்படி போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இந்த பயங்கரமான கொள்ளை நோய் கர்த்தாவே தாக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, விசேஷமாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள், பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களை நீ பாதுகாத்துக் கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று வாசிக்கிற அந்த வசனங்கள் கர்த்தாவே எல்லா குடும்பத்தோடும் கர்த்தாவே தொடர்ந்து இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி இருந்து கொண்டு வருவதற்காக நன்றி. தேவன் எல்லாம் சந்தியும், ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு
எல்லா நன்மைகளை கர்த்தர் கூட்டி கொடுத்து ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே இந்த வாரத்தை முடிக்கும்படியாக நமக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல ஆண்டவரே வந்து உம்மை ஆராதிக்க முடியாக, சபையில வந்து உம்மை ஆராதிக்க முடியாது கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். வாரம் முழுதுமாய் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருமாய் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய அன்பின் கரமானது ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்தை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய வருகை சீக்கிரமாக இருப்பதனாலே உம்முடைய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். மீண்டுமாக எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்க, இதை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. கர்த்தருடைய கிருபை, அவருடைய சமாதானம், சந்தோஷம், அவருடைய சுகம், பலன் உங்கள் குடும்பத்தோடு இன்றும் என்றும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.